என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் எழுப்பிட்டு நானும் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி வாஷிங் மிஷினில் என்னோட ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே போய் வாஷிங் மிஷின் ரிப்பேர். என் ஃப்ரெண்டை கேட்டால் ஆமாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். அன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டிக்கு வந்துட்டு சர்வீஸ் வாஷிங் மிஷின் சர்வீஸ் வந்திருந்தாங்க. அந்த ஸ்பாட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் விசிட்டிங் கார்டு வச்சிருந்தோம். அந்த விசிட்டிங் கார்டு 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து 2 பேர் அதை கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆன் த ஸ்பாட் லொக்கேஷன் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி தான் வந்துட்டாங்க. வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மேடம் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் வாஷிங் மிஷினில் என்ன ப்ராப்ளம் எங்களே கேட்டாங்க. எங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அவங்க வந்துட்டு சரி ஓகே நோ ப்ராப்ளம் மேடம், நாங்களே உங்களுக்கு பார்த்துட்டு என்ன எதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னே நாங்களும் சரி ஓகேன்னு போய் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க அவங்க வேலையை பார்க்க அவங்க என்னென்ன என்ன ப்ராப்ளம்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க உடனே ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேடம் எல்லாம் முடிஞ்சது ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி நாங்களும் பேச அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை ஏசி எதுனாலும் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் தென் வந்துட்டு இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக்